யூடியூப் நேயர்களுக்கு ஜெய்ஸ்ரீனிவாசன் குருஜி அன்பார்ந்த வணக்கங்கள். உங்கள் அனைவருக்கும் காலை நேரம் நிகழ்ச்சிக்கு அன்புடன் வரவேற்கிறேன். அகண்ட மண்டலாகாரம் வியாப்தம் ஏன சராச்சரம் தத்பதம் தர்சிதம் ஏன தஸ்மை ஸ்ரீ குரவே நமः. அஜ்ஞான திமிராந்தஸ்ய ஞானாஞ்சன சலாகயா சக்ஷுர் நிர்மிதம் ஏன தஸ்மை ஸ்ரீ குரவே நமः. குரு பிரம்மா குரு விஷ்ணு குருர்தேவோ மகேஸ்வரः குரு சாட்சாத் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குரவே நமः. குரவே சர்வலோகானாம் விஷஜே பவரோகிணாம் நிதையே சர்வவித்யானாம் தட்சிணாமூர்த்தையே நமः. ஓம் ரீம் ஸ்ரீ குருப்யோ நமः. நலமா நேயர்களே, சௌக்கியமா நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம பேச போகிற விஷயம் என்னென்னா, நாக சைத்தன்யா அக்கினேனி சோபிதா துலிபாலா இவங்க கல்யாணம் பண்ணிகிட்டு இருக்காங்க. நாக சைத்தன்யா அவங்களுக்கு 2வது கல்யாணம். இதை பற்றி பேசுங்கன்னு நிறைய கமெண்ட்ஸ், நிறைய மெசேஜஸ் வந்துருந்தது. அதனால் ஒரு வீடியோ பண்ணிகிட்ருக்கோம். ஸோ உடனே நீங்கள்லாம் ஜெய்ஸ்ரீனிவாசன் டிவி யூடியூப் சேனல் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம எல்லா பதிவுகளையும் லைக் பண்ணுங்கள். எல்லா பதிவுகளும் உங்களுக்கு தோண்டக்கூடிய ஒரு நல்ல கமெண்ட் போடுங்கன்னு சொல்லிட்டு ஒரு பதிவுக்குள்ளே போகலாமா? வாங்க. நார்மலாக நாக சைத்தன்யா அக்கினேனி 23/11/1986 பிறந்திருக்காங்க. பிறந்த எண் 5, கூட்டு எண் 4. ஸோ அதுக்கு அடுத்தது சோபிதா துலிபாலா 31/5/1992. அவங்க பர்த் நம்பர் 4, ஃபியூச்சர் நம்பர் 3 இருக்குது. காமனாக 5ஆம் தேதி பிறந்திருக்கிறவங்களுக்கு ஃபேவரபிள் பர்சனாலிட்டிஸ் 1/10/1928, இல்லைனா 2/11/2029, 6/15/24 இவங்களோட தான் ஒரு நல்லாயிருக்கும். எக்காரணத்து கொண்டும் 3/12/21, அப்புறமா 5ஆம் தேதியை பிறந்திருக்கக்கூடிய 5/14/23 இவங்களோட எல்லாம் அவ்வளோ 9/18/27 நல்லா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. இன்னும் 4, அப்புறமா 4ஆம் தேதியும் ஆப்போசிட்டேவாக எடுத்துக்கலாம், ஓரளவுக்கு நியூட்ரலாகவும் எடுத்துக்கலாம். இன்னும் 7, 8 அவ்வளோத்துக்கு அவ்வளோதான். ஸோ அதனால் இந்த நம்பர்ஸ் எல்லாம் ஃபேவரபிள் நம்பர்ஸ் கிடையாது. ஸோ நார்மலாக இந்த 5ஆம் தேதி பிறந்திருங்கவங்களுக்கு, 5ஆம் தேதி பிறந்திருக்கிற எல்லாரையும் புதன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். புதனுடைய ஆதிக்கத்தில் பிறந்திருக்காங்கன்னு. புதன் கிரகம் அப்படின்னு சொல்லக்கூடியது அது ஆண் கிரகமும் கிடையாது, பெண் கிரகமும் கிடையாது. 3rd ஜெண்டர்னு சொல்லக்கூடிய அலிக்கிரகம். இது இந்த அலிக்கிரகம்னு சொல்லும்போது யாரே ஆகட்டும் பாருங்கள், ஒரு அலியாக பிறந்திருக்காங்க, ஒரு 3rd ஜெண்டராக பிறந்திருக்காங்கன்னா அவங்க பெண்ணாக மாறுறதுக்கு தான் ரொம்ப இஷ்டப்படுவாங்களே தவிர ஒரு ஆணாக மாறி நம்ம ஆண் மாதிரி நடக்கணும் அப்படிங்கிற மாதிரியெல்லாம் வராது. அதனால தான் இந்த 5/14/23 இந்த தேதியில் பிறந்திருக்கிறவங்களுக்கு மேல்ஸ், ஆண்களுக்கு மட்டும்தான் சில பிரச்சனைகள், மேரேஜ் பிரச்சனைகள், இந்த தாம்பத்திய உறவினர்களுடைய பிரச்சனைகள். ஸோ இது செக்ஷுவல் அர்ஜஸ் எக்ஸ்ட்ரீம் அதிகமாக இருக்கிறது, இல்லைனா செக்ஷுவல் அர்ஜஸே இல்லாமல் போகிறது, குழந்தை இல்லாமல் போகிறது, இம்பார்ட்டன்சி கவுண்ட்ஸ் இல்லாமல் போகிறது, இதெல்லாமே சில பிரச்சனைகள் ஆண்களுக்கு தான் வரும். ஏன்னா பெண்களுக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னா பெண் சக்தி சுரூபிணி, அவதான் லக்ஷ்மி, அவதான் சரஸ்வதி, அவதான் கௌரி. ஸோ அதனால் 3மே அவதான். ஸோ அதனால் சக்திக்கு இந்த பிரச்சனை வராது, ஆண்களுக்கு தான் வரும். அது நாங்கள் நிறைய பேருக்கு சொல்லலாம். 5ஆம் தேதியில் பிறந்திருக்கிறவங்க கல்யாணம் பண்ணாமல் இருக்கக்கூடிய ஆண்கள் அதிக பேர் சொல்லலாம். ஒரு துறவியாக போயிடுறது நமக்கு தேவையில்லை, இது கல்யாணம் அப்படிங்கிற மாதிரி. ஆதித்ய யோகிநாத் 5ஆம் தேதி பிறந்தவங்க, 23 புட்டபர்த்தி சத்யசாய் பாபா. ஸோ 14ஆம் தேதி பிறந்திருக்கிற ஜவஹர்லால் நேரு, அவங்க ஒன்றும் துறவி கிடையாது. ஆனால் ஜவஹர்லாலுடைய காலத்தில் என்னுடைய தாத்தா முப்பாட்டனருக்கெல்லாம் ஒரு டசன் குழந்தைங்க இருக்கும். ஜவஹர்லால் நேருக்கு ஒரே ஒரு பெண் குழந்தை தான், அதுக்கு மேலே இல்லை. அப்படியே தான் குழந்தை இல்லாமல் போகிறது. ஒரே ஒரு பெண் குழந்தை, 5 வருஷத்துக்கு அப்புறமா 10 வருஷத்துக்கு அப்புறமா பிறந்த பெண் குழந்தை, அதுக்கப்புறம் 2 குழந்தை ஆன பிறகு ஒரு பையன், ரொம்ப லேட்டாக பிறக்கிறது. இதெல்லாம் பிரச்சனைகளும், குழந்தை பிரச்சனை, கல்யாண பிரச்சனைலாம் 5ஆம் தேதி 14/23 பிறந்திருக்கக்கூடிய ஆண்களுக்கு அதிகமாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஒய்ஃப் அண்ட் ஹஸ்பண்ட் பிரிவினர்கள் ஏற்படுறது கூட வாய்ப்புகள் இருக்கும். பெண்களுக்கு கொஞ்சம் குறைவு தான். அதுக்கடுத்தது அவங்க ஃபஸ்ட்டு மேரேஜ் பார்த்திங்கன்னா 28/4/1987 பிறந்திருக்கக்கூடிய சமந்தா அவங்களோட ஆயிடுச்சு. அது டிவோர்ஸ் ஆயிடுச்சு. உண்மையிலே ஃபேவரபிள் நம்பர் 23/28. 23/28 ஃபேவரபிளாக இருக்கும்போதே டிவோர்ஸ் ஆயிடுச்சு. அதில் என்னென்னா 23 இந்த மாதிரி ஏதாவது கொஞ்சம் தாம்பத்திய உறவுகளுடைய பிரச்சனைகள் இருந்ததுன்னா ஒரு பெண்ணு சும்மா இருப்பாங்க அப்படின்னு சொல்ல முடியாது. இருப்பாங்க, நார்மலி இருப்பாங்க, ஒரு காலத்துலேருந்து இருந்தாங்க. இப்போ இருக்கிறவங்க அப்படி இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை இல்லையா? அதனால கூட ஏற்பட்டிருக்கலாம். ஏன்னா போல்டான பர்சனாலிட்டிஸ் 1ஆம் நம்பரில் பிறந்திருக்கிறவங்க அவங்கெல்லாம் அந்த அட்ஜஸ்ட் எல்லாம் கரெக்டாக இல்லைன்னா அதுக்கு போயிருக்கலாம். நார்மலாக 5/14/23 இருக்கக்கூடிய பிரச்சனையை நான் சொல்லியிருக்கிறேன். இப்போ சோபிதா துலிபாலா 31st பிறந்திருக்கிறவங்க, அவங்க 4 நியூட்ரல் தான், 2வது மேரேஜ்.
அப்படி பார்க்கும்போது இங்கே பெட் நேம்ஸ் நிறைய பிரச்சனை கொடுக்குதுங்க. நாங்கள் நிறைய பேசியிருக்கோம். அது என்னவோ தெரியல, குழந்தைங்களை பெற்றெடுத்துருக்குறோம், அவங்களுக்கு ஒரு பேர் வைக்கிறோம். பேர் வைக்கும்போது மட்டும் ஃபஸ்ட் கிளாஸாக பேர் வைக்கிறது. விஜய் அப்படின்னு வச்சுருது பேர். விஜய் அண்ட் பேர் வச்சுட்டு விஜய்ன்னா விஜயந்தான் என் பையனுக்கு, அவன் விஜய் மாதிரி இருப்பான், அப்படி எங்கே போனாலும் விஜயத்தை கொண்டு வந்துடுவான் அப்படின்னு. வீட்டில் கூப்பிட பார்த்தா விஜின்னு கூப்பிடுறது. விஜய் அப்படிங்கிற பேருக்கு இருக்கக்கூடிய மீனிங் எங்கே? விஜின்னு கூப்பிட்டா எப்படி இருக்கும்? மீனிங்கே இல்லை. அப்படியாவது பரவாயில்லைங்க, சில பேர் விஜய் வென்னு வச்சு விஜின்னு கூப்பிடுவாங்க, சில பேர் பப்புன்னு கூப்பிடுவாங்க. பப்பு, புப்ளு, பப்ளு, பிங்கி, புட்டி, புட்டா, அப்பி, என்னென்னோ கூப்பிடுவாங்க. இதெல்லாம் இந்த மாதிரி கூப்பிடுறதுனால தான் பிரச்சனை. இப்படி இந்த சைத்தன்யா, அவங்களுக்கு நாக சைத்தன்யா இருக்காங்க இல்லையா, அவங்கள சைத்துன்னு கூப்பிடுவாங்களா. சைத்தன்யா அப்படின்னா, சைத்தன்யம் அப்படின்னா என்ன? ஒரு எனர்ஜி. சைத்து அப்படின்னா என்ன? மீனிங்லெஸ்ஸு. மீனிங்லெஸ் நேம், மீனிங்லெஸ் லைஃப் தான். எல்லாம் இருக்கும், எதேதோ இதில் அடிபட்டுறோம், கஷ்டம்தான். சமந்தா, அவங்கள சாமன் கூப்பிடுவாங்களா. இப்போ நார்மலி சில பேர் சாமன் கூப்பிடுறதுலாம் பார்த்தா ஆண்களுக்கு தான் கூப்பிடுவாங்க சாமன் இல்லையா சில பேர். அப்போ ஒரு ஃபீமேலுக்கு நீங்கள் சாமன் கூப்பிடும்போது வைப்ரேஷன் எப்படி இருக்கும்? இதெல்லாம் அவங்கவுங்க விஷயங்க, இது அவங்க ப்ரைவேட் விஷயம், நம்ம பேசுகிறதுக்கு ஒன்றும் இல்லை. அவங்களுக்கு கல்யாணம் பண்ணிக்கிறாங்க, அவங்க பிரிகிறாங்க, அது அவங்க விஷயம். ஆனால் நம்ம எது தெரிஞ்சுக்கணும் இல்லையா? இன்ஃபர்மேஷன், கன்ஃபர்மேஷன், டிரான்ஸ்ஃபர்மேஷன்ன்றதுக்கு ஒரு வீடியோ, அவ்வளோதான். நம்மள என்னென்னா ட்ரையாங்கலில் ஸ்வத்தஹா குருத்தஹா சாஸ்திரத்தஹா அப்படின்வாங்க. செல்ஃபு, மாஸ்டரு, ஸ்கிரிப்சரு, இதுதான் ட்ரையாங்கல். இது மேலே என்ன இருக்கும்? நீங்கள் இதை தெரிஞ்சுக்கிட்டு கல்யாணங்களெல்லாம் பண்ணும்போது கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருங்க. ஸோ பெட் நேம்ஸை கூப்பிடாதீங்க. பெட் நேம் ஃபார் பெட் அனிமல்ஸ், நாட் ஃபார் ஹியூமன் பீயிங்ஸ் இல்லையா? பெட் நேம் பெட்ஸுக்கு வைக்கலாங்க, நாம் எதுக்கு வச்சுக்கணும் ஹியூமன் பீயிங்ஸு இல்லையா? ஸோ இந்தியான்னு கூப்பிட்டு 75 வருஷம் இப்படி போச்சு. பாரத்னு கூப்பிட்டா இருக்குது. பாரத் அப்படின்ற ஒரு வேர்டுக்கு மீனிங் இருக்குது. இந்தியான்ற வேர்டுக்கு என்ன மீனிங் இருக்குது? ஒரு மீனிங்கும் இல்லை. அதனால் அந்த மீனிங் இல்லாத வேர்டை நம்ம கூப்பிடும்போது நம்ம மேலேயும் அது எஃபெக்ட் ஆகும். இவங்க கல்யாண தேதி வேறு 8/8/2000, கல்யாணம்னா என்கேஜ்மெண்ட்டு 8/8/2024, எல்லாம் 8 வருது, கூட்டினா 24 வருது, அது வேறு. ஆனாலும் 8/17/26 நாம் பார்த்துருக்கக்கூடிய ட்ராஜடி நிறைய. 26ஆம் தேதி தான் சுனாமி வந்து ஆயிரக்கணக்கான பிரச்சனை ஆச்சு. 2/2/4 2024 இந்த வருஷம் 8 வரக்கூடிய ஒரே ஒரு வருஷத்தினுடைய நம்பரில் கேரளா வயநாட்டில் 500 பேர் பிரச்சனையில் மாட்டிட்டாங்க. ஓகே, உயிரிழந்துட்டாங்க ஓன்லி 8ஆம் வருஷத்தில். ஸோ 17ஆம் தேதி ஜூன் தான் வெஸ்ட் பெங்காலில் ட்ரெயின் ஆக்சிடென்ட் ஆச்சு. 8ஆம் தேதி ஜூன் நம்ம கர்நாடகாவில் சூப்பர் ஸ்டார் தர்ஷன் தூக்தீப், அவருடைய ஃபேன் ரேணுகா சுவாமி அப்படின்னு அவங்கள கூப்பிட்டு வந்து ஷெட்டில் அடித்தாங்க, அவர் செத்து போயிட்டார். அது அந்த கேஸில், மர்டர் கேஸில் இப்போது ஜெயிலில் இருக்காருங்க. ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது 8ன்றது நல்லதில்லை. அவங்க ஆல்ரெடி 2வது மேரேஜ் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. ஃபஸ்ட்டு மேரேஜ் லக்கி நம்பரோட சேர்ந்தே அவங்கள மேரேஜ் நிற்கலை. இப்போ 31ன்றது 23க்கு அவ்வளோ நல்ல நம்பர் ஒன்றும் கிடையாது. 8/8 என்கேஜ்மெண்ட் வேறு செஞ்சுருக்காங்க, 2வது மேரேஜ் வேறு. அதனால் இவங்களுக்கு சில நல்ல குருக்கள் கிடைச்சி நெக்ஸ்ட்டு மேரேஜ் செய்யும்போதாவது ஒரு நல்ல முகூர்த்தமாக எல்லாரும். நீங்கள் எத்தகைய பெரிய முகூர்த்தத்தை பார்த்துட்ருக்கேங்க. நான் கார்த்திகை மாதம், இந்த மாதம் நல்ல நல்ல மாதங்களை செய்யணும், நம்ம கல்யாணம் பண்ணணும், முகூர்த்தங்கள் இப்படி இருக்குது, லக்னங்கள் இப்படி இருக்குது, நட்சத்திரம், திதி, வாரம் எல்லாம் நல்லா இருக்குன்னு. எல்லாம் நல்லா இருந்தாலும் இந்த 8/17/26 கூடிய அந்த சனியினுடைய தேதியில், சனி கிரகத்தினுடைய தேதியில் கல்யாணம் பண்ணி என்னை பொறுத்த வரைக்கும் 80% பேர் செப்பரேஷன், ட்ராஜடி, செத்து போகிறது, ஒருத்தர் விட்டு போயிட்டால் இன்னொரு கல்யாணம் நடக்கும், நடக்காமல் போகும், உயிராவது மிச்சம் இல்லை, அது கூட இல்லை, உயிரிழப்புகள் கூட ஏற்பட்டிருக்கிறத நான் பார்த்துருக்கேங்க. அதனால தான் இந்த தேதியில் ஒரு 20% சில பேர் இருப்பாங்க, ட்ரெயின் கீழே விழுந்து கூட உயிர் பொழைச்சி வந்துடுவாங்க. அதுக்காக நாங்கள் சொல்ல முடியுமா? ஒரு 10 பேர் வந்திருக்காங்கப்பா ட்ரெயின் கீழே விழுந்து, நீயும் ட்ரெயின் கீழே விழு அப்படின்னு சொல்ல முடியுமா? 80% யாரையாகட்டும் 90% ட்ரெயின் கீழே போனவங்க வர்றதில்லை, அவ்வளோதான், முடிஞ்சுது. ட்ரெயின் பக்கத்துலேயே போக வேண்டாம்னு சொல்கிறாங்க, ஒரு அனுபவம் தான். ஏதோ 10 பேர் வந்துட்டாங்கன்னா அதை வச்சுட்டு நம்ம நீ ட்ரெயின் பக்கத்தில் போ, ஒன்றும் ஆகாதுன்னு சொல்ல முடியாது. அதே போல் தான் 8/17/26 இந்த தேதியில் என்கேஜ்மெண்ட்ஸ் ஆகட்டும், கல்யாணங்கள் ஆகட்டும் நடந்ததுன்னா பிரச்சனை. அப்புறமா என்ற லெட்டர் வந்து ரெப்ரசன்ட் பண்ணக்கூடியது நியூமராலஜியில் 5 புதன், என்ற லெட்டர் வந்து 3 ஜூபிட்டர், குருவுக்கும் புதனுக்கும் அசல் ஆகாது. ஸோ முதல் மேரேஜுடைய ஒய்ஃப் பேரும் சமந்தா, ஆல்ரெடி செப்பரேட் ஆகிட்டாங்க. 2வது கல்யாணம் பண்ணிகிட்டு இருக்காங்க சோபிதா, அதுவும்
ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது மேரேஜ் கொஞ்சம் காம்ப்ளிகேஷனாக தான் இருக்குது. 2வது மேரேஜ் கூட. ஆனால் 2வது மேரேஜ் 2 குடும்பங்கள் கஷ்டப்பட்டு செலிப்ரிட்டி குடும்பங்கள் செய்யும்போது நாங்களும் அவங்களுக்கு நல்ல முகூர்த்தங்கள் அட்லீஸ்ட் என்கேஜ்மெண்ட்டில் அமையல, மேரேஜில் அமைஞ்சு அவங்க நல்லா இருக்கட்டும்னு பிரார்த்தனை பண்ணுறது நல்லது. இது ஒரு நியூமராலஜி அனாலிசிஸ். ஓகே, ஸோ அதனால் நீங்களும் நியூமராலஜி படி சில விஷயங்களை நான் பாருங்கள். முகூர்த்தத்தை பார்க்கக்கூடாதுன்னு நான் சொல்லலை, தேதியை பார்க்கக்கூடாது, தேதிக்கு கூட ஒரு ப்ரியாரிட்டி கொடுங்கன்னு சொல்லிவிட்டு, ஸோ இவங்களுக்கு நிறைய விஷயங்களை பற்றி நெக்ஸ்ட் பதிவில் பேசலாம் அப்படின்னு உங்களிலிருந்து விடைபெறுவது உங்கள் ஜெயா ஸ்ரீனிவாசன் குருஜி. லோகா சமஸ்தா சுக்கினோ பவந்து, சர்வே ஜனா சுக்கினோ பவந்து, வசுதைவ குடும்பகம்.